நல்லது. நாங்கள் நம்முடைய தொடர் வேத படிப்பை நாங்கள் ஆரம்பித்தோம். ஹைல்பர்க் கேட்டகிசத்துல இருந்து. அதுல நாங்க ஆரம்பத்துல ஒரு அறிமுகத்தோடு முதலாவது கேள்வி பதில்ல சிறிய காரியங்கள நாங்க ஒரு சில காரியங்கள நாங்க பார்த்திருந்தோம். அதன் அடிப்படையில இன்றைய நாள்ல அதே முதலாவது ஆம், கேள்வி பதில்ல இன்னும் சில காரியங்கள நாங்க கற்றுக்கொண்டுட்டு, அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த வாரத்திலிருந்து 2வது, 3வது என்று சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக செல்ல முடியும். எனவே முதலாவது கேள்வி பதில் நாங்க கடந்த வாரத்துக்கு நாங்கள் இந்த இந்த வேத படிப்பு ஆரம்பித்த பொழுது அறிமுகம் பார்த்திருந்தோம். எப்படி இந்த ஹைடல்பர்க் கேட்டகிசம் எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது, எத்தனையாம் ஆண்டு எழுதப்பட்டது, எப்படி இது விசுவாசிகளுக்கு பயனுள்ளதாக இருந்தது போன்ற விஷயங்களை நாங்க பார்த்திருந்தோம். ரைட். அப்ப இன்றைய நாள்ல இந்த வேத சத்தியம், இந்த கேள்வி, இந்த பதில் என்ன சத்தியத்தை நமக்கு சொல்லுது, எப்படியான ஆறுதலை ஒரு விசுவாசிக்கு இந்த சத்தியங்கள் கொடுக்கிறது என்பதை இன்றைய நாள்ல நாங்க பார்க்க இருக்கோம். எனவே ஹைடல்பர்க் கேட்டகிசத்தின் முதலாவது கேள்வி இப்படியாக ஆரம்பிக்குது. வாழ்விலும் மரணத்திலும் உனக்குரிய ஒரே ஆறுதல் என்ன? வாழ்விலும் மரணத்திலும் உனக்குரிய ஒரே ஆறுதல் என்ன? பதில் எப்படி சொல்லுது? நான் என்னுடைய சரீரம் மற்றும் ஆத்துமாவுடன் வாழ்விலும் மரணத்திலும் எனக்கு சொந்தமானவன் அல்ல, மாறாக என்னுடைய எல்லா பாவத்திற்காகவும் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை பூரணமான பழியாக சிந்தி என்னை சாத்தானின் சகல வல்லமையிலிருந்தும் விடுவித்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே நான் சொந்தம். அவர் என்னை பாதுகாக்கிறார். ஆகவே என்னுடைய தலையிலிருந்து ஒரு முடியாகிலும் என்னுடைய பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழுவது கிடையாது. ஆம், சகலமும் என்னுடைய மீட்பிற்கு ஏதுவாக மட்டும் நடைபெறும். ஆகவே தமது பரிசுத்த ஆவியானவர் மூலம் எனக்கு நித்திய ஜீவனை உறுதிப்படுத்தி முழு விருப்பத்துடன் அவருக்காக வாழ என்னை ஆயத்தப்படுத்துகிறார் என்று இந்த கேள்வியும் பதிலும் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப நாங்க கடந்த வாரம் பார்த்திருந்தோம், எங்களுடைய வாழ்க்கையில நாங்க ஹைலைட் பண்ணிருக்கோம் பாருங்க மஞ்சள் நிறத்துல, என்னுடைய சரீரம் மற்றும் ஆத்மாவுடன் வாழ்விலும் மரணத்திலும் நான் எனக்கு சொந்தமானவன் இல்லை என்பதுதான் ஒரு விசுவாசிக்கு இருக்கிற ஆறுதல். நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல. என்னுடைய சரீரம் எனக்கு சொந்தமானது அல்ல, என்னுடைய ஆத்மா எனக்கு சொந்தம் இல்ல, என்னுடைய வாழ்க்கை எனக்கு சொந்தம் இல்ல, என்னுடைய மரணம் எனக்கு சொந்தம் இல்ல. சரியா? அதே நேரத்துல அது வேற ஒருவருக்கும் சொந்தமானது இல்ல. என்னுடைய சரீரம், என்னுடைய ஆத்மா, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் வேற ஒரு மனிதனுக்கும் சொந்தமானது அல்ல. ரைட்? இல்ல என்பதை நம்ம பார்த்தோம். எனவே என்னுடைய சரீரமும், என்னுடைய ஆத்மாவும், என்னுடைய வாழ்க்கையும், என்னுடைய மரணமும் கடவுள் இயேசுவுக்கு சொந்தம். அதை அவர் சொந்தமாக்கி கொண்டார் என்பதுதான் எங்களுக்கான ஆறுதல் என்பதை நாங்கள் கடந்த வாரம் ஆரம்பித்த பொழுதும் கொஞ்சம் நாங்க பார்த்திருந்தோம். இப்ப ரோமர் 14ஆம் அதிகாரத்துல 8லிருந்து 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நாம் பிழைத்தாலும், அதாவது நம்முடைய வாழ்க்கை, பிழைக்கிறதுன்னு சொல்றது வாழ்க்கை, சரியா? எங்களுடைய வாழ்க்கை நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம். அதாவது நாங்க வாழ்ந்தாலும் கடவுளுக்காக வாழ்றோம். நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஒரு விசுவாசிக்கு இருக்கிற ஒரு உறுதி, அல்லது ஒரு விசுவாசிக்கு இருக்கிற நம்பிக்கை, ரைட்? அல்லது ஒரு விசுவாசிக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? நாங்க வாழ்ந்தாலும் கர்த்தருக்கென்று வாழுகிறோம், மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். சரியா? அப்போ நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு சொந்தமானது. அப்ப நாங்க வாழும் பொழுது எங்களுடைய வாழ்நாள் முழுவதிலும் அந்த வாழ்க்கை கடவுளுக்கு சொந்தமானது. அவருக்காக நாங்க பிழைக்கிறோம், அவருக்காக வாழ்றோம். மரிக்கும் பொழுது அந்த மரணம், நாங்க இப்ப முதலாவது கேள்வி பதில அதான் வாசிக்கிறோம். இந்த மரணம் கூட எனக்கு சொந்தமானது அல்ல, அது கடவுளுக்கு சொந்தமானது. ரைட்டா? அப்ப நான் மரித்தாலும் யாருக்காக மரிக்கிறோம்? கடவுளுக்காக, அல்லது கடவுளிடத்துல போய் சேருவதற்காக நாங்க மரிக்கிறோம் என்பதை நம்ம இங்க கவனிக்கிறோம். சரியா? இப்போ நாங்க கவனிக்கிறோம் என்னன்னா,
அந்த கேள்வி பதில நாங்க ஒவ்வொரு பகுதி பகுதியாக பார்ப்போம்னு சொன்னா, நான் என்னுடைய சரீரம் மற்றும் ஆத்துமாவுடன் வாழ்விலும் மரணத்திலும் எனக்கு சொந்தமானவன் அல்ல என்று அந்த வசனத்துல அந்த அந்த பதில்ல ஆரம்பம் இருக்கு. சரியா? அந்த ஆரம்பத்தை நாங்க கவனிக்கும்படி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தை பார்ப்போம்னு சொன்னா, அந்த பதில் இந்த வசனத்திலிருந்து எடுத்திருக்கிறாங்க. ரைட்? இப்ப நம்ம யோசிப்போம்ல, எங்க என்னுடைய சரீரம், ஆத்துமா, வாழ்வு, மரணம் எல்லாமே கடவுளுக்கு சொந்தம்னா, எங்க வசனத்துல அது சொல்லப்படுது? எந்த வசனத்துல அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது? என்பதை நம்ம யோசிப்போம் இல்லையா? அப்போ 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனம். அதுல பாருங்க 19ஆம் வசனம் எப்படி சொல்லுது? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? சரியா? ரைட்டா? நாங்க எங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா? நமக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி. இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நீங்க உங்களுக்கு சொந்தம் இல்ல என்று சொல்லி இந்த கொரிந்தியர் 6:19ஆம் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று நீங்க அறிந்து கொள்ளணும் என்று சொல்லுது. இல்லையா? 20ஆம் வசனம் பாருங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை படுத்துங்கள் என்று சொல்லப்படுது. சரியா? இந்த வசனத்தை என்ன சொல்றாங்க? தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும். சரியா? முதலாம் வசனத்துல பார்த்தோம், நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர் அல்ல, உங்களுடையவர்கள் அல்ல என்று சொல்லிட்டு, அடுத்த வசனத்துக்கு வரும்பொழுது, நாங்க யாருக்கு சொந்தமானவர்கள்? நாங்கள் யாருக்கு உடையவர்கள்? நாங்கள் தேவனுக்கு உடையவர்கள். அதாவது எங்களுடைய சரீரமும், எங்களுடைய ஆத்துமாவும் தேவனுக்கு உரியது, தேவனுக்கு சொந்தமானது என்பதை 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. அததான் ஹைடல்பர்க் கேட்டகிசத்துல அந்த பதிலின் ஆரம்ப பகுதியாக நான் என்னுடைய சரீரம் மற்றும் ஆத்மாவுடன் வாழ்விலும் மரணத்திலும் எனக்கு சொந்தமானவன் அல்லன்னு சொல்லி அந்த பதில தொகுத்து கொடுக்கிறான். சரியா? அப்ப நான் தேவனுக்கு சொந்தமானவன். என்ன சொந்தம்? என்னுடைய சரீரம், என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம், இவை யாவும் தேவனுக்கு சொந்தமானது. ரைட்? இப்ப நாங்க அதை பார்ப்போம். நான் தேவனுக்கு சொந்தமானதுன்னு சொல்றது எப்படி எனக்கு அந்த சத்தியம் எப்படி எனக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க முடியும்? நான் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வருவோம். சரியா? அப்ப நாங்க தேவனுக்கு உடையவர்கள்னு சொல்லும் பொழுது, அந்த 20ஆம் வசனத்துல வாசிக்கிற 1 கொரிந்தியர் 6:20ல கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களேன்னு சொல்லப்படுது. கொல்லப்பட்டீர்கள்னா வாங்கப்பட்டிருக்கிறீங்க. பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. ஒரு காஸ்ட் கொடுக்கப்பட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். சரியா? அப்ப எதன் மூலம் கிரயத்துல கொல்லப்பட்டிருக்கிறோம் நம்ம? கடவுள் எங்களை வாங்கி இருக்கிறார் அவருக்கு சொந்தமா. அப்ப நாங்க அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கல. நாங்க சாத்தானுக்கும் பாவத்துக்கும் அடிமைகளாக சாத்தானுடைய அதிகாரத்துக்குள்ள சாத்தான் எதை சொல்லுகிறானோ அதை செய்கின்ற ஜனங்களாக நானும் நீங்களும் இருந்தோம். நம்முடைய சரீர அவயவங்களை நாங்க சாத்தானுக்கு விற்று போட்டு இருந்தோம்னு சொல்லி சொல்லப்படுகிறது. சரியா? ஆனால் அப்படியாக இருந்த எங்களை ஆண்டவர் இயேசு என்ன செய்தாரா? தன்னுடைய இரத்தத்தை விலை கிரயமாக சிந்தி, ரைட், எங்களை என்ன செய்தாரு? அந்த சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து, அந்த பாவத்தின் அதிகாரத்திலிருந்து தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். ஆகவேதான் கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 6:19-20 வாசிக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாங்கள் கர்த்தருக்கு, கடவுளுக்கு சொந்தமானவர்கள். அப்படி சொந்தமாக்கி கொள்ளும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய இரத்தத்தை, அந்த விலை உயர்ந்த அந்த பரிசுத்தமுள்ள அந்த இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார். எனவே நாங்கள் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் நாங்க அவதானிப்போம்னு சொன்னா, இப்ப அந்த கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்ற அந்த வசனம் சொல்லுது இல்லையா? ரைட்? அந்த கிரயத்துக்கு கொள்ளும்படி, அதாவது பர்ச்சேஸ் பண்ணும்படி பாருங்க, 1 பேதுருல 1:18ஆம் வசனம் இப்படி சொல்லுது. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று
அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். சரியா? நாங்க கடவுளுக்கு கடவுள் எங்களை அவருக்கு சொந்தமாக்கி கொள்றதுக்காக, கடவுள் எங்களை அவருடைய பிள்ளைகளாக மாற்றிக் கொள்வதற்காக, அவருடைய பிள்ளைகளாக எங்களை தத்தெடுத்துக் கொள்றதுக்காக, ரைட்? அவர் எதுல எங்களை மீட்கலையா? வெள்ளிய கொடுத்து, பொண்ண கொடுத்து, எந்த விதமான விலை உயர்ந்த காரியங்களை கொடுத்து எங்களை மீட்காம, அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறியீர்களே. ரைட்டா? கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம், இதுல நீங்க மீட்கப்பட்டு, ரைட்? நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? கடவுளுக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க. இல்லையா? அப்ப சும்மா கடவுளுக்கு சொந்தம், கடவுளுக்கு சொந்தம்னு சொல்லும் பொழுது, கடவுள் எங்களை பார்த்துட்டு, சரி நீ எனக்கு சொந்தமாகு, நீ எனக்கு என்னோட வந்துரு, நீ என் புள்ளையா மாறிடு, அப்படி சொந்தமாகல நாங்க. மாறாக எங்களை சொந்தமாக்கி கொள்றதுக்காக கடவுள் தன்னுடைய குமாரனுடைய அந்த குற்றம் இல்லாத, இல்லையா, அவர் பாவமற்ற கர்த்தர், தேவன், இல்லையா, அந்த குற்றம் இல்லாத அந்த பாவமற்றவருடைய அந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தை எங்களுக்காக சிந்த கொடுத்துதான் எங்களை அவருடைய பிள்ளைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். ரைட்? என்பதுதான் எங்களுக்கான ஆறுதல், அன்பானவர்கள். சரியா? ஏன் இந்த ஆறுதல்னா, தேவன் அவ்வளவாக எங்களை நேசிச்சிருக்கிறார் பாருங்க. ரைட்? நாங்க எங்களுடைய பாவத்துல அழிந்து போய்விடாத படிக்க, அதாவது நிரந்தர மரணம், நித்திய மரணம், நரகம், அதுல போய் நாங்க நித்திய நித்திய காலமா பாடுபடாத படிக்கு, ரைட்? எங்களுடைய பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நாங்க பெற்றுக்கொள்ளாத படிக்கு, அல்லது எங்களுடைய பாவத்தின் அந்த தண்டனைய நாங்க பெற்றுக்கொள்ளாத படிக்கு ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சார்? தேவன் தன்னையே ஒப்பு கொடுத்து, ரைட், எங்களை தன்னுடைய இரத்தத்தின் மூலம் மீட்டு கொண்டிருக்கிறார். ரைட்? நம்முடைய பாவத்துக்காக நானும் நீங்களும் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு எங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டு எங்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கின்றார். இது இலவசமாக எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி எபேசியர்ல நம்ம வாசிக்கிறோம். ரைட்? அப்ப இலவசமாக கிடைக்குதுன்னு சொன்னா, யாருமே இந்த ரட்சிப்ப, இந்த பாவ மன்னிப்ப சம்பாதிக்க முடியாத அளவுக்கு மோசமான அல்லது தகுதியற்ற பாவத்துல ஒரு சீர்குலைஞ்சு போன நிலைமையில நம்ம இருக்கிறோம். நரகத்துக்கு மட்டும்தான் உரியவர்கள் நம்ம. ரைட்? நித்தியமான மரணத்துக்கு மாத்திரம்தான் உரியவர்கள் அந்த நரக தண்டனைக்கு. ஆனால் கிறிஸ்து இயேசுவானவர் எங்களை நேசித்து தன்னையே கொடுத்து எங்களை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். அதாவது எங்களை அவ்வளவு பெருமதியானவர்களாக அவரு கருதி இருக்கிறாரு. அவ்வளவு பெருமதியானவர்களாக தேவன் எங்களை நோக்கி பார்த்து இருக்கிறாரு. எங்களுக்காக தன்னுடைய குமாரனையே கொடுத்து அவருடைய இரத்தத்தின் மூலம் எங்களை தேவன் தனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார் என்பதுதான் எங்களுக்கான ஆறுதல் என்பதை அந்த ஹைடல்பர்க் கேட்டகிசம் முதலாவது பகுதியில நம்ம பார்க்கிறோம். நாங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதுதான் எங்களுக்கான ஆறுதல். ரைட்? இப்ப அந்த பதில்ல இரண்டாவது பகுதி இப்படி சொல்லுது, என்னுடைய எல்லா பாவத்திற்காகவும் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை பூரணமான பலியாக சிந்தி என்னை சாத்தானின் சகல வல்லமையிலிருந்தும் விடுவித்த இரட்சகராகிய இயேசுவுக்கே நான் சொந்தம். சரியா? இப்ப பாருங்க, நாங்க பார்த்தோம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களேன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கிரயம் செலுத்தி கொல்லப்பட்டீர்கள்னு சொல்லி, இல்லையா? ரைட்? அப்ப எங்களுடைய சரீரம் மாத்திரமல்ல, எங்களுடைய ஆத்மா மாத்திரமல்ல, எங்களுடைய முழு வாழ்க்கையும், சரியா, தேவனுக்கு சொந்தமானதாக இருக்கிறதுனால இந்த வசனம் சொல்லுது, ஆகையால் நாங்க கிரயத்துக்கு கொல்லப்பட்ட கடவுளுடைய ஜனங்களாக இருக்கிறபடினால தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் என்ன செய்வான்? தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்ப நானும் நீங்களும் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கல, நாங்க கடவுளுக்கு சொந்தமானவங்க, நான் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லிக்கிட்டு இருக்கலாது. கடவுளுடைய பிள்ளையா இருந்தா கடவுளுடைய வசனம் எங்க கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குது. அதுதான் என்னது? நீங்கள் தேவனுக்கு உடையவர்களாக, தேவனுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தா நீங்க என்ன செய்யணுமா? சரீரத்தினாலும் ஆவியினாலும், ரெண்டு விஷயத்துல. சில நேரங்கள்ல கிறிஸ்தவர்கள்
ஆத்மீக ரீதியில கடவுளோட கிட்டி சேர்றதுல ரைட் ரொம்ப கை தேர்ந்தவர்களாக இருப்போம். ரைட் ஆத்மீக ரீதியில கண்ண மூடி நம்ம கடவுளோடு இருக்கிற உறவுல நல்லா இருக்கும் இல்லையா? ஆனா இங்க என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, சரீரத்தினாலும் கடவுள நம்ம மகிமைப்படுத்தணுமா. ரைட்டா? ஏன்னு சொன்னா, என்னுடைய ஆத்துமா மாத்திரமல்ல, அ